வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க கற்றல் முறையே மொத்தமா மாத்த போகுது. நாம எல்லாருமே படிக்கிறோம், ஆனா அது உண்மையிலேயே நம்ம மூளையில தங்குதா இல்ல வெறும் மனப்பாடம் மட்டும்தானா? வாங்க இத பத்தி ஆழமா பேசுவோம், ஒரு சூப்பரான உருவக கதை மூலமா. வாங்க, ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு இது நடந்திருக்கா? பரீட்சைக்காக ராப்பகலா முழிச்சு படிப்போம், சூப்பரா மார்க் வாங்குவோம். ஆனா கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு எல்லாம் காலி. படிச்சது ஒண்ணு கூட ஞாபகம் இருக்காது. ஏன் ஏன் இப்படி நடக்குது? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது உங்க தப்பு இல்லவே இல்ல. நம்புங்க, நாம படிச்ச நம்ம பிள்ளைங்க படிக்கிற இந்த கல்வி முறையே இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பதில்கள்ல மனப்பாடம் பண்ணு, பரீட்சையில எழுது, அப்புறம் மறந்துடு. இதுதான் இந்த சிஸ்டம். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மனப்பாட உலகத்தை தாண்டி கத்துக்கிறதுக்குனே ஒரு தனி உலகம் இருக்கு. வாங்க அந்த உலகத்துக்குள்ள போகலாம். நம்ம வழிகாட்டி ஆட்டோமேன். முதல்ல நாம பார்க்க போறது பதில்களின் நகரத்தை. ஆட்டம் மேனோட கதை இங்க தான் தொடங்குது. அவனோட ஊர் பேரு எக்ஸாமோரியா. அந்த ஊர்ல யார் பெரிய ஆளுன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? யார் அதிகமா விஷயங்களை ஞாபகம் வச்சு பரீட்சையில எழுதுறாங்களோ அவங்க தான். அவங்களோட கொள்கையே இதுதான். சரியான நேரத்துல சரியான பதில ஞாபகம் வச்சு சொல்றது தான் அறிவு. இது சும்மா பேச்சுக்கு இல்ல. ஸ்கூலு, காலேஜ், வேலைன்னு எல்லா இடத்துலயும் இதுதான் ரூல். மனப்பாடம் பண்றவங்களுக்கு தான் மரியாதை. அப்போ அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல தகவலை உள்ள அனுப்புறோம், அப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்துறோம். அது நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில கொஞ்ச நேரம் தங்குது. பரீட்சை எழுதுறோம், அப்புறம் என்ன, அவ்வளோதான், மொத்தமா மறந்து போயிடுது. இங்க அறிவுங்கிறது நிரந்தரமா இருக்க வேண்டியதில்ல, பரீட்சை வரைக்கும் இருந்தா போதும். சரி, இது ஒரு பக்கம். ஆனா நம்ம ஆட்டமேனோட கதை இதோட முடியல. அவன் எக்ஸாமோரியாவை விட்டு வெளியே வந்து இன்னொரு உலகத்தை பார்க்கறான். அதுதான் ஆர்சிவியா. இந்த ரெண்டு உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தாலே கத்துக்கிறதுல இருக்கிற ரெண்டு பெரிய பாதைகள் நமக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எக்ஸாமோரியாங்கிறது ஏற்கனவே இருக்கிற பதில்களை அப்படியே திருப்பி சொல்றதுக்கான சிஸ்டம். ஆனா ஆர்சிவியாங்கிறது புதுசா அறிவை உருவாக்குறதுக்கான சிஸ்டம். ஒன்னு ரீப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்னு கிரியேட் பண்ணுது. இதுதாங்க அடிப்படை வித்தியாசம். இந்த டேபிள பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். மனப்பாட சிஸ்டம்ல இன்புட் என்ன? வெறும் உண்மைகள், அதாவது ஃபேக்ட்ஸ். ஆனா ரிசர்ச் சிஸ்டம்ல இன்புட்டே ஒரு சிக்கல் தான், அதாவது ப்ராப்ளம். மனப்பாட சிஸ்டமோட அவுட்புட் வெறும் கிரேடு, மார்க். ஆனா ரிசர்ச் சிஸ்டமோட அவுட்புட் என்ன தெரியுமா? ஒரு புது நுண்ணறிவு, இந்த உலகத்துக்கே ஒரு பங்களிப்பு. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மைய புள்ளி என்ன? அந்த உண்மையான ரகசியம் என்ன? ஆட்டோமேன் அதை கண்டுபிடிச்சான். வாங்க என்னன்னு பாப்போம். அந்த ரகசியம் நீங்க கம்மியா மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்ல. இல்ல, இன்னும் அதிக நேரம் படிக்கணுங்கிறதும் இல்ல. அப்ப என்னதான் அந்த ரகசியம்? இதுதான், பதில்களை கத்துக்கிறத விட்டுட்டு அந்த பதில்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னு கத்துக்கிறது. அதாவது ஆன்சரை மனப்பாடம் பண்ணாம ஆன்சரை உருவாக்குற அந்த இன்ஜினிய புரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்த மிகப்பெரிய ஷிஃப்ட். சரி, கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஜின் உருவாக்குறது? அதுக்கும் ஆட்டோமேன் ஒரு வழி சொல்றான். அவன் தன்னை எப்படி மாத்திக்கிட்டானோ அதே ப்ளூ பிரிண்ட் தான் இது. இனிமே நீங்க எதை படிச்சாலும் இந்த 5 கேள்வியை கேளுங்க. 1. இது எந்த நிஜ உலக பிரச்சனைய விளக்குது? 2. இதுக்கு என்னென்ன அனுமானங்கள் செஞ்சிருக்காங்க? 3. இதை என்னால ஒரு சிமுலேஷன் மாதிரி செஞ்சு பார்க்க முடியுமா? 4. இது எந்த இடத்துல வேலை செய்யாம போகும்? 5. இதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்? இந்த 5 கேள்விகள் தான் அந்த இன்ஜினோட பாகங்கள். இதை செஞ்சீங்கன்னா நீங்க அறிவை சும்மா வாங்குறவரா இருக்க மாட்டீங்க, உருவாக்குறவரா மாறுவீங்க. இப்படி கத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா அறிவுள்ளவர்னா யாருங்கிற உங்க டெஃபினிஷனே மாறிடும். நம்ம புது மந்திரம் இதுதான். மனப்பாடம் பதில்களை சேமிக்குது, ஆனா மாடலிங் அதை உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க மூளையில பதில்களை சேமிச்சு வைக்கிற ஒரு குடவுன் வேணுமா, இல்ல தேவைப்படும் போது பதில்களை உருவாக்குற ஒரு ஃபேக்டரி வேணுமா? அன்னையிலிருந்து ஆட்டமேன் பரீட்சைக்காக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, அவன் சிந்தனை அமைப்புகளையே உருவாக்குற ஒரு பில்டரா மாறிட்டான். அவனோட இலக்கு பரீட்சையில பாஸ் பண்றதில்ல, வாழ்நாள் முழுக்க தனக்கு உதவுற மாதிரி ஒரு மென்டல் சிஸ்டத்தை உருவாக்குறது. இப்போ கடைசியா கேள்வி உங்ககிட்ட தான். எக்ஸாமோரியா, ஆர்சிவியா, இந்த ரெண்டு உலகத்தையும் பார்த்துட்டீங்க. நீங்க உங்களுக்காக எந்த மாதிரியான உலகத்தை, எந்த மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்க போறீங்க?